திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 862, அதிகாரம் பகை மாட்சி. மன்னர் ஒருவர் தனது நாட்டை நன்றாக ஆட்சி செய்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் மறைந்துவிட அவருடைய மகன் இளவரசன் அரியணை ஏற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த இளவரசனுக்கு ஆட்சி நிர்வாகம் பற்றி எதுவும் தெரியவில்லை. அதனை அமைச்சர்களிடமும் படை தளபதிகளிடமும் விசாரித்து தெரிந்து கொள்ளவும் விரும்பவே இல்லை. பக்கத்து நாட்டு மன்னர்கள் அனுப்பிய வாழ்த்துகளுக்கு கூட பதில் ஓலை அனுப்பவில்லை. அவரது நாட்டின் படைத்தளபதி பலமுறை அழைத்தும் இராணுவத்தின் பக்கமே செல்லவில்லை. நாட்டு மக்கள் மீதும் எந்த பற்றும் இல்லாமல் மனம்போன போக்கில் ஆட்சி செலுத்தி வந்தார். இதையறிந்த பக்கத்து நாட்டு அரசன் திடீரென்று ஒரு நாள் படையெடுத்து முற்றுகையிட்டார். உடனே அந்த இளவரசன் எல்லோரையும் அழைத்து பகைவர்களின் படையை எப்படி எதிர்கொள்வது, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார். அங்கிருந்த பொறியியல் வல்லுநர்கள் நம் தலைநகரை சுற்றிலும் ஒரு பெரிய மண் சுவர் எழுப்பி அதை சுற்றி ஒரு அகழி அமைக்க வேண்டும் என்றார்கள். தச்சர்களோ, மண் சுவர் பயனற்றது மன்னா, மழை வந்தால் கரைந்துவிடும், எனவே மரத்தினால் சுவர் அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது கொல்லர்கள், இரும்பு சுவரை போன்று ஒரு பாதுகாப்பை வேறு எதனாலும் தர முடியாது, இரும்பினால் தான் மதிர்ச்சுவரை கட்ட வேண்டும் என்றனர். நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான செயலை மேற்கொள்வதற்கு பதிலாக வீண் வாக்குவாதம் செய்வதிலும் தங்களுக்குள் சண்டையிடுவதிலும் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தார்கள். இதற்குள் பகையரசன் புயல் போல் தன் படைகளுடன் தலைநகரத்திற்குள் புகுந்தார். எந்த எதிர்ப்புமின்றி மிகவும் சுலபமாக தலைநகரத்தை கைப்பற்றி அதை இடித்து தரைமட்டமாக்கினார். இளவரசனையும் எளிதாக சிறைபிடித்து நாட்டை தன்வசப்படுத்தினார். யாரிடமும் அன்பு இல்லாமல் வலிமையான துணையும் இல்லாமல் உள்ள ஒருவரால் எவ்வாறு பகைவரை வெல்ல முடியும் என்பதை அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பறியும் ஏதிலான் துப்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆற்றலில்லாத அரசு வீழும், ஆற்றலுடைய அரசே வாழும்.